தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் என்றும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கைகளை விரிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலே அவன் சொன்னான்? அவனுடைய வாழ்க்கையின் அனுபவம் என்ன? அவன் சிறு வயதில இருந்தே மிருகங்களோடும் சத்துருக்களோடும் யுத்தம் பண்ணுகிற ஒரு யுத்த மனிதன். கோலியாத்தை ஜெயித்தவன், பல யுத்த மனிதர்களை தன்னுடைய கைக்குள்ள வைத்திருக்கிறவன். அவன் ஒரு அரண்மனை வாசி, அவன் ஒரு மகா பயங்கரமான ராஜா. தாவீதினுடைய பேரை சொன்னா சுற்றி இருந்த நாட்டு ராஜாக்கள் எல்லாம் நடுங்குவார்கள். அவ்வளவுக்கு ஒரு பயங்கரமான யுத்தம் பண்ணுகிற ராஜா. ஆனா அந்த ராஜா கூட என்ன சொல்லுகிறான்? எனக்கு இன்னொரு இடத்தில இருந்து ஒத்தாசை வருது, அது வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலே இருந்து. கர்த்தரிடத்திலே இருந்து. இந்த காலை வேளையில எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நீ நம்பி இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு ஏமாற்றத்தையும் தோல்வியையும் தந்திருக்கலாம். ஆனால் உனக்கு ஒரு அன்பு கரம் இருக்கிறது, ஒரு நல்ல கரம் இருக்கிறது. அந்த கரம் உனக்காக எப்பொழுது நீட்டப்பட்டிருக்கிறது. உனக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பர்திமேயு என்கிற மனிதன் பிறவி குருடனாக இருந்தும் இயேசு அந்த வழியால வருகிறார் என்று கேட்ட உடனே, நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனாகிய இயேசுவே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். சுற்றும் முற்றும் இருந்த ஜனங்கள் அவனை அதட்ட அதட்ட அவன் நோக்கி கூப்பிட்டு அன்றைக்கு பார்வையடைந்தான், அன்றைக்கு பார்வையடைந்தான். இந்த காலை வேளையில நானே நீங்களும் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை, அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படுவதில்லை. நீ சொல்லணும், ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்கிற மனிதன், நான் ஒரு நாளும் வெட்கமடைவதில்லை. சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. இன்னொரு விசை. காத்திடுவார். ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே சொல்லு. ஆமென். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம்
கொஞ்சம் சம்பத்தன் என்ற சத்தத்தை வையுங்கம்மா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நீருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் சேவிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும் பரனென்னை காக்க வல்லோ. பரத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. காக்கும் வல்ல மீட்பர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, பயப்படாதே. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா? நீரில்லாத நாளெல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லி அவரோட இசைந்து இணைந்து வாழ்வெல்லாம் வாழ்வா? நீரில்லாத நாளெல்லாம் ஹல்லேலூயா. ஆமென். வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உயிரின் ஊற்றே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஜீவ ஊற்றே. உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாள் எங்களுக்கு நாளே இல்லை ஆண்டவரே. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க தான் என்ற பலன். ஆமென் ஆமென். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயா. எனது அரண். ஹல்லேலூயா. ஆமென். கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத